ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் கிர்னி பழம் ஹார்வெஸ்ட் பண்ணதை காமிச்சிருந்தேன்ல. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் நான் இந்த பழத்தையும் காமிச்சிருப்பேன். அதில் இந்த அளவுக்கு பழுக்கலை, காயாக தான் இருந்துச்சு. இப்போ பழுத்துருச்சு. எங்கள் அம்மா சொன்ன மாதிரியே வெள்ளரி பழமும் வந்துருச்சு. எங்கள் அம்மா 2-3 பாட்டில் மிக்சடாக சீட்ஸ்லாம் போட்டு விட்டுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. அதில் ஒரு கொடி இப்போ வெள்ளரி பழம் வந்திருக்கு. போன இதில் கிர்னி பழமும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. போன வீடியோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த குட்டி கூட வெள்ளரி பழம் தான். இது எந்த பாட்டிலேருந்து இந்த கொடி வருதுன்னு தெரில. ஏன்னா எல்லா கொடியும் பின்னி இருக்குது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் மண் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பக்கத்தில் ஒரு குட்டி க்ரோ பேக்கில் இதோட கொடியை எடுத்து விட்டுருக்காங்க. இது படர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறைய செடி வரும். அதுலேருந்து இன்னும் நிறைய பழம் எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களும் ஸ்பேஸு குட்டியாக அந்த மாதிரி நீங்கள் பாட்டில் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா பக்கத்துலேயே க்ரோ பேக் வச்சு இந்த மாதிரி கொடியெல்லாம் அதை விட்டுட்டிங்க அப்படின்னா படர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறைய செடியாகி அது நிறைய பழத்தை கொடுக்கும். இதோட லீஃப் இந்த ஷேப்பில் இருக்க. கிர்னி பழத்தை காமிச்சிருந்தேன்ல, அது இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் பூ எனக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. போன கிர்னி பழத்தை காமிச்சப்போ பூ எப்படி இருந்துச்சோ எனக்கு சைஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது பழுத்துருச்சுல, இது இன்னும் விட்டால் இன்னும் ஜாஸ்தி எல்லோவாகும். பட் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். அது எடுத்துடலாமாம்மா? இன்னொரு பாட்டில் ஒரு நியூ பார்ன் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா நான் அவங்க யாருன்னு சொல்லி உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ வெள்ளரி பழம் அதை கட் பண்ணி பார்க்கலாம்ல. ஸோ நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டு டெரஸ் கார்டனில் சீட்ஸ்லாம் போட்டு வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி கார்டனிங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ராணிஸ் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.